வணக்கம். ஜெம் உலக நிகழ்வுகளுக்காக நான் சரண்யா. இனி உலக நிகழ்வுகளை காணலாம். இணைய தேடுபொறியான கூகுள் மொபைல் போன்களில் உள்ள ஆப் எனப்படும் செயலிகளை தன் சேவை வாயிலாக பயன்படுத்தும் வகையில் ஆதிக்கம் செலுத்துவதை எதிர்த்து அமெரிக்காவில் 36 மாகாணங்கள் மற்றும் வாஷிங்டனில் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. அமெரிக்காவை தலைமையிடமாக வைத்து செயல்படும் கூகுள் இணையதளத்தில் மிகவும் பிரபலமான மற்றும் தேடுபொறியாக உள்ளது. இதை தவிர மொபைல் போன்களில் செயலிகளை பதிவிறக்கம் செய்யும் கூகுள் பிளே ஸ்டோர் என்ற தொகுப்பும் வலுவானதாக உள்ளது. இந்நிலையில் கூகுள் நிறுவனத்திற்கு எதிராக அமெரிக்காவின் நியூயார்க், வடக்கு கரோலினா உட்பட 36 மாகாணங்களில் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. அந்த மனுக்களில் கூகுள் பிளே ஸ்டோரில் உள்ள செயலிகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டிய கட்டாய நிலைக்கு பயனாளிகள் உள்ளனர். மற்ற வழிகளில் உள்ள செயலிகளை பதிவிறக்கம் செய்ய அனுமதிக்கப்படுவதில்லை. கூகுளை தவிர மற்ற நிறுவனங்கள் தயாரிக்கும் செயலிகளை தங்கள் தொகுப்பில் இணைய நெருக்கடி கொடுக்கப்படுகிறது. மேலும் தொழில் போட்டி மற்றும் நேர்மையாக தொழில் செய்வதற்கு எதிரானது. இந்த நடவடிக்கைகள் வாயிலாக மொபைல் போன் ஆப் பயன்பாட்டில் கூகுள் ஆதிக்கம் செலுத்துகிறது. மேலும் பயனாளிகள் மற்றும் நிறுவனங்களிடமிருந்து அதிக தொகையை வசூலிக்கிறது என அதில் கூறப்பட்டுள்ளது. லெபனானில் சிறிய வகை பயிற்சி விமானம் ஒன்று மலையின் மீது மோதிய விபத்தில் 3 பேர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் வடக்கே கேசர்வான் மாகாணம் அமைந்துள்ளது. இந்நிலையில் நேற்று உள்ளூர் நேரப்படி நண்பகல் 1:30 மணியளவில் பெய்ரூட் விமான நிலையத்திலிருந்து சிறிய ரக பயிற்சி விமானம் ஒன்று புறப்பட்டுள்ளது. இந்த விமானத்தில் ஒரு விமானி உட்பட 2 பேர் பயணம் செய்துள்ளனர். இதனையடுத்து இந்த விமானம் புறப்பட்ட 20 நிமிடங்களில் கட்டுப்பாட்டு அறையுடனான தனது தொடர்பை இழந்துள்ளது. அதன் பின்னர் விமானம் கேசர்வான் மாகாணத்தில் உள்ள மலையில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் விமானத்தில் பயணம் செய்த 3 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். மேலும் இந்த சம்பவம் வானம் மேகமூட்டத்துடன் இருந்ததால் விமானம் மலையில் மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கலாம் என காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இலங்கை அரசு கொண்டு வந்துள்ள கொத்தலாவளை பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்ட மசோதாவுக்கு எதிராக அந்நாட்டு நாடாளுமன்றத்தின் அருகே போராட்டம் நடத்திய 31 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் ஒரு பகுதியாக போராட்டம் நடத்துவதற்கு இலங்கை அரசு தடை விதித்துள்ளது. இந்த தடையை மீறி போராட்டம் நடத்திய இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த போராட்டத்தை பதிவு செய்த ஊடகவியலாளர்களின் கேமராக்கள் மீது இலங்கை காவல்துறை பெண் அதிகாரிகள் சிலர் தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆப்கானிஸ்தானின் எதிர்காலத்தை மேம்படுத்த அந்நாட்டு தலைவர்கள் ஒன்றிணைந்து முயற்சிகளை எடுக்க வேண்டும் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் சமீபத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் தாலிபான்களுக்கும் அமெரிக்காவுக்கும் உடன்பாடு ஏற்பட்டது. ஆப்கன் அரசுடன் தாலிபான்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும், ஆப்கனிலிருந்து வெளியேறும் அமெரிக்க படை மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்பன உள்ளிட்ட முடிவுகள் எட்டப்பட்டன. இந்நிலையில் அமெரிக்க படை திரும்ப பெறப்படும் என அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வெள்ளை மாளிகையில் ஜோ பைடன் பேசும்போது ஆப்கனில் தேசத்தை கட்டமைக்கும் பணிக்காக அமெரிக்க ராணுவம் அங்கு செல்லவில்லை என்றும் அந்த நாட்டின் எதிர்காலத்தை மேம்படுத்த ஆப்கன் தலைவர்கள் ஒன்றிணைந்து முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் ஆயிரக்கணக்கான அமெரிக்கர்களை ஆபத்தில் சிக்க வைக்க அமெரிக்கா விரும்பவில்லை. ஆனால் ஆப்கன் அரசை காக்கும் திறன் அந்நாட்டு ராணுவத்திற்கு உள்ளது என்ற நம்பிக்கை உள்ளது. எனவே ஆப்கனில் அமெரிக்க ராணுவ நடவடிக்கை வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதியுடன் முழுமையாக முடிவுக்கு வந்துவிடும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தென்னாப்பிரிக்கா முன்னாள் அதிபர் ஜேக்கப் ஜூமானை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தென்னாப்பிரிக்க நாட்டின் முன்னாள் அதிபர் ஜேக்கப் ஜூமா இவர் தனது 9 ஆண்டு பதவிக்காலத்தில் நடந்த ஊழல் தொடர்பான விசாரணையில் சாட்சியம் அளிப்பதற்கு மறுத்துவிட்டார். இது தொடர்பான கோர்ட் அவமதிப்பு வழக்கை விசாரித்த அந்த நாட்டின் அரசியல் சாசன கோர்ட் அவருக்கு 15 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து கடந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி உத்தரவிட்டது. அவர் சரண் அடைவதற்கு கோர்ட் கெடு விதித்திருந்தது. இது அந்த நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அவர் சரண் அடையாவிட்டால் கைது செய்யப்படுவார் என காவல்துறை எச்சரித்தது. இந்நிலையில் கெடு முடிவடையும் நேரத்தில் அவர் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். இதனைத் தொடர்ந்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். தென்னாப்பிரிக்க நாட்டில் முன்னாள் அதிபர் ஒருவர் சிறைக்கு சென்றிருப்பது இதுவே முதல் முறையாகும். இத்துடன் ஜெம் உலக நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.